எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதிகம் பேசாமல் சுருக்கமாக சொல்லி கொடுத்துக் கொள்கின்றேன். பஜன் சம்ராட் என்று ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்து, சம்ராட் என்பது பெரிய விஷயம், அது சாமானியமாக ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு காலத்தில் மார்கழி மாதத்தில் எல்லா பெரியவர்களும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு தெருவாக பஜனை செய்து வருவார்கள். அந்த ஏர்லி மார்னிங் அந்த நல்ல முகூர்த்தத்தில் பஜனை பண்ணாலே பெரிய விஷயம் சொல்றது. அது அப்படியே மருகி போயிட்டு நீங்க யாரும் பஜனை பண்ற விஷயமே எல்லாம் அப்படியே கொஞ்சம் போயிட்டு வயசானவங்க தான் பஜனை பண்ணுவாங்கன்ற எண்ணம் மாறி இன்னைக்கு இளைஞர்களுக்கு அந்த கல்ச்சர் வரணும், பஜனில் ஈடுபடணும். அதாவது வேதங்களே சொல்லிருக்கு, பக்திகளுக்கு நவவேத பக்தி சொல்லிருக்கு. சுவாமியை வழிபடுறது 9 விதமான பக்திகள்: சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், மந்தனம், அர்ச்சிதம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் சொல்றது எல்லாமே. சிரவணம் கேட்டுக்கொண்டே இருக்குது, யாராவது பஜனை பாடுறாங்க, நல்ல விஷயத்துக்கு கேட்டுட்டே இருக்கலாம். கீர்த்தனம் நம்ம வாயை விட்டு பாடுறது, பாடிட்டே இருந்தால் அந்த வைப்ரேஷன் உண்டாகிறது தெரிய இருந்தாமே. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், ஸ்மரிக்கிறது மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறது. அந்த ஜெபம் பண்றத சொல்லுவாங்க, வாயை விட்டு அசையாம உள்ளுக்குள்ளேயே ராம ராமா சொன்னாலும் அந்த ராமான்ற வார்த்தைக்கு என்ன ஒரு சப்தம் என்னத ஒரு தாக்கத்தை உண்டாக்குறது ஒரு விஷயம். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றது, வந்தனம் பிரதட்சணம் பண்ணி வர்றது, அர்ச்சிதம் அர்ச்சனை பண்றது, தாஸ்யம் சேவனா இருக்கிறது, சக்கியம்னா நண்பனா இருக்குது. கடவுளுக்கு ஏதோ கடவுளை பார்த்து பயப்படாம கடவுளுக்கு நண்பனா இருக்குது, பிரியமா இருக்கிறது. பொதுவாக குழந்தைகளே சொன்னா கூட எந்த குழந்தையும் தெய்வமும் கொண்டாட சொல்லுவாங்க. எந்த இடத்துல குழந்தைய கொண்டாடுறோமோ, தூக்கிச்சு குஷியா இருக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் குழந்தை ஓடி போடுவோம். அது பார்த்து முறைச்சா குழந்தைய கிட்ட வராது. கடவுள்கிட்ட பயம் தேவையில்லை, பக்தி இருந்தா, பிரியம் இருந்தா, அன்பு இருந்தா போட்டு சொல்றாங்க. காட் இஸ் லவ்ன்றாங்க. ஒரு மாதிரி அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. இந்த பஜன்றது கடைசியில் ஆத்ம நிவேதனம், நம்மளை நாமே கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்றது சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தியானம் பண்ணா போறோம், கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம உடம்பு பிரெயின் எல்லாம் கடவுள்கிட்ட ஐக்கியம் பண்ணா போற சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப கஷ்டம். நம்ம எண்ணங்கள் கண்ணை மூடனா திக்கி எக்கச்சக்கமா போயிடும். கண்ணை திறந்தா பரவாயில்ல, ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். கண்ணை மூடனா பல ஆப்ஜெக்ட் வரும், பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பஜன்றது அவங்க உடம்பு நாடி நரம்பு அத்தனையும் அந்த ஈடுபடுறதுலுமே, புத்தி ஈடுபடுறது, வாக்கு இருக்கு. சோ எதுலையுமே சிந்தனைகள் போகாம முழுக்க 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 கடவுள்கிட்டே பஜன் பண்ணால் அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கும், அது என்ன மாதிரி வைப்ரேஷன் உண்டாக்கும், வியாதியே வராது. அது மாதிரி ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. அது அந்த காலத்துல பண்ணிருந்தாங்க, வியாதி இல்லாம இருந்தாங்க. இதை வெறும் வயசானம் இல்லாம யூத்துக்கு கொண்டு போகணும், குழந்தைகள் பாடணும். அதுக்காக ஒரு காம்படிஷன் வச்சோம். எல்லாருக்கும் ஈடுபடணும்னு சொன்னா ஒரு காம்படிஷன் இருக்கணும், ஒரு பிரைஸ் இருக்கணும். அது மூலமா தான் வரணும். வந்தா ஏன் என் குழந்தை படக்கூடாதுமே, ஒரு சங்கராடியில் வரதா பண்றாங்க சொல்றாங்க. அந்தந்த ஊர்ல பண்றாங்க. இது மாதிரி ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க ஆடிஷன் பண்ண போது ட்ரமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். ஊர்ல பண்ணா 40,000 டீம் வந்தாங்க ஊர்ல மட்டுமே. அதெல்லாம் பரம ஏழை, கிராமத்துல விவசாயம் பண்றாங்க, ஒருவேளை சாப்பாடு தான் அவங்களுக்கு. இந்த ஊர்லி டீம் பாத்தீங்கன்னா பரம ஏழை. அவங்க இங்கேருந்து வருமானம் கஷ்டம், அவங்களுக்கு ட்ரெயின் பேர் எடுத்து வருது. பட் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஈவினிங் கோவில்ல போய் அந்த பஜனை பண்ணிருப்பாங்க. இதுக்கு பாடினவங்க யாருமே சாமானிய ஆள் இல்லை. ஐடி படிக்கிறவங்களுமே, டாக்டர்ஸ், இந்த 35 ஏஜ் குரூப் ஏன்னு சொன்னோம்னா ஜனங்களுக்கு யாருமே பஜனைனா வயசானவங்கப்பா வேணாம் சொல்லுவானா. இதுல பாடுறவங்க முழுக்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் ஐடி ஃபெலோஸ், டாக்டர்ஸ், அது மாதிரி இருக்கவங்க தான். எப்படி அவங்களுடைய லைஃப் இருந்திருக்குன்னு சொன்னாங்க, பெரிய அவங்கள்ட்ட பேசி எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும், உலகங்களுக்கு போகணும். ஒரு 1 hour டெய்லி பயன் பண்றதோ, சத்சங்கத்தில் ஈடுபடணும், நல்ல கதை அடையணும் சொல்ற ஒரே நோக்கம் தான் தவிர இதுக்காக ஒரு பிரைஸ் வச்சோம், ஜனங்கள் ஈடுபடணும் பண்ணணும். இந்த பஜன் சம்ராட்னு ஆரம்பம். இந்த 15 செப்டம்பர் லைவ் பண்றோம். ஈவினிங் 5:30 ஆரம்பிச்சு மீனாட்சி காலேஜ் அனுப்பிட்டு 9:30 போறது. வர ஜட்ஜஸ் எல்லாமே அவர் அருண் சரோட்டா பஜன் சம்ராட், ஃபர்ஸ்ட் பஜன் சம்ராட் அவர் தான் நார்த் இந்தியாவில். அவங்க சுதாகரன் அவர்கள், பெரிய பாகவதர் மல்லிகார்ஜுன பாகவதர் எல்லாம் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டம் கொடுக்கறது, ஒரு பிரைஸ் கொடுக்கறது எல்லாமே ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக எல்லாமே. இது மேலும் மேலும் வளரணும். இதுக்கு மீடியாவோட ஹெல்ப் நிறைய வேணும்.
சங்கராய் டிவி எங்களுக்கு ஒரு எய்ம் எடுத்துட்டோம். அது வயசானவங்க வீட்டில் உட்காந்து பார்க்கறதா இல்லை, வெறும் சுவாமி கோவில் மட்டும் காமிக்கிறதும் இல்லை. நாங்கள் வந்து சின்ன விஷயம், ஒரு தீபம்னா என்ன அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். இங்கே வந்து பப்ளிக் ஸ்பீச்சுக்காக நான் வரலைங்க. இருந்தாலும் இந்த ஜீவாத்மா வந்து திரி, பரமாத்மா வந்து ஜோதி, அது ரெண்டுக்கு இணைக்கிறதா அந்த எண்ணெய் என்ன, அது பிசுபிசுப்பு ஒட்டுதல், ஜீவாத்மா பரமாத்மா ஒட்டுதல். அந்த காலத்துல என்ன சொல்லி வச்சுருந்தாங்க, இப்ப யாருமே தெரியாது எதுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் என்ன தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் போனோம். ஜனங்களுக்கு ஜோசியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் அந்த சம்பிரதாயங்கள்ல அப்படியே மறந்து போயிட்டு இருக்குது. இந்த சம்பிரதாயங்கள், கல்ச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் ஜனங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கணும். அந்த ஒரே குறிக்கோள் தான் சங்கராட்டி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பஜனை சம்பிரதாயம் வந்து பெரிய லெவலில் பண்ணணும், வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். சீசன் 2 அதே மாதிரி டிசம்பர்ல ஆரம்பிச்சிடும். அது இந்த ஆடிஷன் ஆரம்பிச்சிடும். மீடியாவுடைய சப்போர்ட் வேணும், ஹெல்ப் வேணும். அதுக்காக அந்த ப்ரெஸ் மீட் எல்லாரும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பஜன் சாம்ராட் இந்த ஷோ உருவானது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பஜன் ஒன்றை வச்சு அதை வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ண முடியுமா, ஒரு டேலண்ட் ரன் ஷோ பண்ண முடியுமான்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஷோ வச்சு இவ்வளோ குரூப்ஸை கூப்பிட்டு இதை பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்க். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ரைட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாத்துக்கும் கைட் பண்ண வந்து சுரேஷ் சாருக்கு இந்த டைம்ல நான் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஷோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இதை பண்ண முடியும், இந்த ஒரு மேக்னிடியூட்ல இவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட்ல பண்ண முடியும்ன்றதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஹரிகிருஷ்ணன் சார், அப்புறம் ஸ்ரீனிவாஸ் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பஜன் சாம்ராட்டை பொறுத்த வரைக்கும் 5 ஊர்ல ஆடிஷன்ஸ் பண்ணோம். ஒரு ஊர்ல ஆடிஷன்ஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கல்ச்சர், ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் இருக்கு. இப்போ கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த கிராண்ட் ஃபினாலே 5 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 5 டீமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டே நைட் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் ரொம்ப அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த டீம் வின் பண்ணோன்னு. ரொம்ப டஃப் காம்படிஷன். இந்த ஷோக்கு ஜட்ஜஸா வந்து இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண சௌமியா மேடம், குசுமா மேடம், அப்புறம் எல்லா பாகவதற்கும் இந்த டைம்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அந்த டீமுக்கு 10 lakhs cash prize. அவங்களுக்கு அப்புறம் எதுவும் ஒரே ஒரு கேஷ் பிரைஸ் தான் பண்ணிருக்கோம். ஸோ ரன்னருக்கு ஃபுல்லாக சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் மொமெண்டோஸ் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், எதாவது ஒரு பண்ணுவோம் கண்டிப்பா. ரன்னர்ஸ்க்கும் ஏதோ ஒன்று பண்ணுவோம், ரன்னர்ஸ் 2 ரன்னர்ஸ்க்கும் தான் பண்ணுவோம். ஆமா, வண்டலூர், அம்பத்தூர், கோவை 3 டீம். 1 ஹூப்ளி. ஒரு டீமுக்கும் வந்து 20 minutes டியூரேஷன். அந்த 20 minutes டியூரேஷன்ல பாடணும். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லுவாங்க. மொத்தம் 5 டீம் இல்லையா? ஸோ நார்மலா வந்து இவங்க நிறைய லெவல்ஸ்ல இவங்களை நம்ம செக் பண்ணிட்டோம், அவங்களோட டேலண்ட்ஸ் வர மாதிரி. ஏன்னா பஜன்னாலே வந்து பேசிக்கா வந்து ஒரு 3 விதமா பிரிக்கலாம். லாங்குவேஜ் மூலமா பிரிக்கலாம், பல மொழியில இருக்கக்கூடிய பஜன்களை பாடலாம். அப்புறம் சந்துகள் பேஸ்டா பிரிக்கலாம், எந்த செயின்ட் எந்த சந்த் வந்து பாடியிருக்காரு அது பேஸ்டா பிரிக்கலாம். அப்புறம் நாமவழி வழியமா பிரிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரவுண்ட் ராபின் செமிஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா பஜன்ஸ் அண்ட் ராகாஸ்ன்னு சொல்லிட்டு ராகங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய பஜன்களை பத்தி ஓவராலா அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த ஷோல பாத்தீங்கன்னா இப்போ நல்ல குரூம் ஆயிருக்காங்க எல்லா டீம்ஸுமே. அவங்க வந்து ஆடிஷன்ல அவங்க பாடுறதுக்கும் இப்போ ரவுண்ட் ராபின் செமிஃபைனல்ஸ்ல அவங்க பாடுறதுக்கும் இப்போ பிராக்டிஸ் பண்ணதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கு, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ அதுதான் ஷோவோட வெற்றின்னு நினைக்கிறேன். மொத்தம் அதாவது கான்ட்ராக்ட் 200 டீம்ல வந்து எல்லாமே இது வந்து இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு இது அப்படின்னு ஒரு கணிப்பு. அந்த 200 டீம்ல வேற்று மதம் சம்பந்தப்பட்ட யாராவது கலந்துட்டாங்களா? இல்ல, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் இந்த விஸ்வவித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ற பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஸ்டூடெண்ட் இல்லையா சார், ஒரு கேர்ள் தஞ்சாவூர்ல கிறிஸ்டியன் ஸ்கூல்ல வந்து பாடுறாங்க. விஸ்வவித்யாலயா ஒரு ஸ்கூல் இருக்கு, ஃபைனல்ல வைல்ட் கார்டு என்ட்ரில அவங்க தான் செலக்ட் ஆனாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லர் இருக்காங்க, இல்ல ஆட்டோ டிரைவர் இருக்காங்க.
அவங்களுக்கும் இதுக்கும் பஜனுக்கு எப்பவுமே வந்து ஒரு பாகுபாடே கிடையாது. இதுல வந்து எந்த ஒரு மதமோ எந்த ஒரு இனமோ அது சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தாலுக்கு ரொம்ப சிம்பிள் சிங்கிங் தான், மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் நீங்க எந்த சத்துக்கள் எடுத்து பாடினாலும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி கூட சேர்ந்து பாடுற மாதிரி தான் எல்லா பஜனுமே அமைஞ்சிருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா கபீர்தாஸே வந்து ஒரு இஸ்லாமியர் தான், அவரோட பஜன்கள் தான் இன்னைக்கு வந்து அவ்வளவு பஜன்கள் நம்ம பாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஷோலையும் அவ்வளவு பஜன்கள் பார்த்தீங்கன்னா கபீர்தாஸோட பஜன்கள் தான் பாடிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம கர்நாடகாலேயே இருக்கக்கூடிய ஹூப்ளி ஸ்டைல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க. அவங்களும் வந்து இதுக்கு மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எந்த ஒரு கிளாஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது கம்ப்ளீட்டா வந்து எல்லாரும் வந்து இவரோட நாமத்தை சொல்லணும். அதனால வந்து எல்லாருக்கும் பயனடையும், பாடுறவங்களுக்கும் பயன், கேட்கறவங்களுக்கும் பயன். சோ அதுக்குதான் மெயினா வந்து இது ஆரம்பிச்சது. லாங்குவேஜஸ் நம்ம எதுவும் சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம பேசிக்கா கொடுத்தது வந்து என்னன்னா ஆல் ஓவர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் என்ன வேணா பாடலாம், சன்ஸ்கிரிட் பாடலாம். சோ அது சொல்லியிருக்கோம். அவங்க செலெக்ஷன் தான், பிகாஸ் நம்ம அதுல வந்து 20 minutes டியூரேஷன் கொடுத்துருக்கோம்னா சாங்கோட ஒவ்வொரு சாங்குக்கும் ஒரு டியூரேஷன் இருக்கும். சோ ஒரு சில விஷயங்களுக்கு அஷ்டபதியில எடுத்து ஃபுல்லா பாடி ஆகணும். சோ அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் அந்தந்த 3 minutes 3 minutes குள்ள பாடணும், அதுக்குள்ள முடிக்கணும். சோ அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டியூரேஷன் 20 minutes, ஸ்ட்ரிக்டா 20 minutes, எக்ஸீடிங் வந்து மேக்ஸிமம் வந்து 22 minutes பாடலாம். எல்லா டீமுக்கும் காமன் இருக்கும். குறைந்த வயசுக்காரங்கன்னா ஜி.கே. ஷெட்டி விவேகானந்த வித்யாலயா சொல்லலாம். அதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க, அம்பத்தூர். விஷுவல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அங்க 2-3 பேர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, மெயின் சிங்கர் காலேஜ் படிக்கிறாங்க. பட் ஃபுல்லா ஸ்கூல் பசங்க 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா குழந்தைங்கன்னா அவங்க தான். ஜி.கே. ஷெட்டி விவேகானந்த வித்யாலயா, அம்பத்தூர், சென்னை, அவங்க தான். அவர் வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம். அவர் எப்படி நீங்க அணுகுனீங்க, அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, அவர் ஃபீட்பேக் அனுப் ஜெலோட்டா நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் சிங்கர். அவர் பஜன்ஸ்னா அங்க அவர் தான் பிரதானமாக இருந்தார். எங்களுக்கு ஒண்ணுமே சங்கராட்டிகள் போன் பண்ணவங்க இந்த மாதிரி பஜன் சம்ராட் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், ரியாலிட்டி ஷோ ஃபைனல் வந்து வச்சிருக்கோம். இப்போ 15th அன்னைக்கு நீங்க வந்தா யூ ஆர் தி ஒரிஜினல் பஜன் சம்ராட், இட் வில் பி a great honor சொன்னோம். இமிடியட்லி அது அக்ரி. ஒண்ணுமே இல்லை, முன்பு பரிச்சயம் கிடையாது, சொல்லி உடனே ஒத்துட்டாரு வர சொல்லிட்டு. அவர் எங்கேயும் ஒத்துட்டு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி ரொம்ப குஷியான விஷயம். அதுவும் யூத் வச்சு பண்றீங்க, I'll be very happy to come and participate, be a judge சொல்லி வந்துட்டாரு. You get it,